பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜயோர் ஞானம் யத்தஞானம் மதம் மம. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பரதகுல தோன்றலே, நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள். உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அறியப்படுகின்றது. இதுவே எனது அபிப்பிராயம். பொருளுரை அப்புறம் படிக்கலாம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த 13வது அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலேயே முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஒரு 6 வார்த்தைகளை விவரிக்க சொல்லி கேட்குறான். பிரகிருதி புருஷ க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஞானம் ஞேயம், இந்த 6 வார்த்தைகளை விவரிக்க சொல்லி கேட்குறான். 2வது ஸ்லோகத்திலேயே பகவான் க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா என்ன, இந்த ரெண்டுத்தையும் சொல்லிடுறார். க்ஷேத்ரா என்பது இந்த உடல், க்ஷேத்ரஜ்ஞ என்பது உடலை அறிபவன் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு 3வது ஸ்லோகத்தில் க்ஷேத்ரஜ்ஞாலே இன்னொரு க்ஷேத்ரஜ்ஞா இருக்கார். 2 க்ஷேத்ரஜ்ஞா இருக்காங்க. அதில் 2வதாக இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞா நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் அப்படிங்கிறார். அப்போது பகவானும் க்ஷேத்ரஜ்ஞா, அதே சமயத்தில் உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அறியப்படுகிறது. ஞானத்தையும் இன்னொரு க்ஷேத்ரஜ்ஞ என்னன்றதையும் இங்கே பகவான் சொல்கிறார். உடல் ஆத்மா இது ரெண்டுத்தையும் அறிந்து கொள்வது தான் ஞானம் அப்படிங்கிறார். பொருளுரை. உடலை அறிபவன், ஆத்மா பரமாத்மா ஆகியவற்றை நாம் விவாதிக்கும் போது பகவான், ஜீவாத்மா, ஜடம் என்று 3 வேறுபட்ட தலைப்புகளை நாம் கற்க வேண்டும் என்பதை காண முடியும். செயலின் களம் ஒவ்வொன்றிலும், அதாவது ஒவ்வொரு உடலிலும் 2 ஆத்மாக்கள் உள்ளனர். ஜீவாத்மா, பரமாத்மா, பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் சுய விரிவாங்கமே பரமாத்மா என்பதால் நானும் அறிபவனாக உள்ளேன். ஆனால் நான் மட்டுமே அறிபவன் அல்ல, நான் அறிபவர்களில் உயர்ந்தவன். ஒவ்வொருவரது உடலிலும் பரமாத்மாவாக வசிக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். முதல்ல பகவான், ஜீவாத்மா, ஜட உடல், இந்த 3 விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீல பிரபுபாதர். அதுக்கப்புறம் இன்னொரு க்ஷேத்ரஜ்ஞா, உடலை அறிபவர், அது யாருன்னு கேட்டால் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பரமபுருஷ பகவான். ஆத்மாவான நாமும் நம்முடைய உடலை தெரிஞ்சுக்கிறோம், பரமாத்மாவான பகவானும் நம்முடைய உடலை தெரிஞ்சுக்கிறார். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு நம்முடைய உடலை மட்டும்தான் தெரியும். எனக்கு என் உடலை தான் தெரியும்,
இவருக்கு அவருடைய உடலை தான் தெரியும். அவருக்கு என் உடலையும் தெரியாது, எனக்கு அவர் உடலையும் தெரியாது. ஆனால் பரமாத்மா இருக்கிறார் இல்லையா, பகவான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு எல்லா உடலையும் தெரியும். எல்லா உடலுக்குள்ளேயும் என்ன இருக்குது, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன வலி சுகம் என்ன இருக்கோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். எனக்கு என்னுடைய உடலை தெரியும்னு சொன்னால் கூட எனக்கு முழுமையாக தெரியுமான்னா இல்லை. ஆனால் பகவானுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஸோ சேத்ரக்யா, உடலை அறிபவர் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த 2 சேத்ரக்யா இருக்காங்க. அதில் ஜீவாத்மாவான நாமும் ஒருவர், பகவானும் சேத்ரக்யா. ஸோ பகவான் பூரணமான அறிவை கொண்டிருக்கிறார், எல்லா உடல்களையும் அறிந்து கொள்ளக்கூடியவர். நாம் அதிகபட்சமாக நம்முடைய உடலை மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும், அதுவும் முழுமையாக அல்ல. ஸோ இதுவரைக்கும் நம்ம படித்ததில் இந்த விஷயம் தெளிவாக நமக்கு இருக்கணும். ஏன்னா பெரிய பொருளுரை கொடுத்துருக்கிறார் பிரபுபாதர், நிறைய விஷயங்கள் விளக்குறார். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். எவனொருவன் பகவத்கீதையை அடிப்படையாக வைத்து செயலின் களத்தை பற்றியும் அக்களத்தை அறிபவனை பற்றியும் நுண்ணியமாக அறிந்து கொள்கிறானோ அவன் ஞானத்தை அடைய முடியும். ஸோ என்ன காரணம்? ஏன்னா பகவான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். யார் இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? அர்ஜுனன் கேட்குறான், கேள்வி கேட்குறான். ஆனால் பதில் சொல்கிறது யார்? இங்கே க்ஷேத்ரன்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞான்னா என்ன, பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன, ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன, எல்லாத்தையும் விளக்குறது யார்? பகவான். அப்போ பகவானே விளக்குறார் அப்படின்னும் போது பகவான் பூரண புருஷோத்தமர், சர்வக்யா. அவர் எதிலையும் குறையில்லாதவர், அனைத்தையும் அறிந்தவர். சர்வக்யா அப்படின்னா எல்லா அறிவும் அவருக்கு இருக்கு. அறிவுன்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவரிடமிருந்தே வந்தது. அவர் தான் எல்லாவற்றிற்கும் மூலம். அதுதான் பாகவதர் சொல்றது. கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் எல்லாமே வெளிவருது. அப்படின்னும் போது அறிவும் அவர் கொடுத்தது தான். ஸோ அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதை அடிப்படையாக கொண்டு இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா அது உண்மையான ஞானமாகும். அவன் ஞானத்தை பெற்றவன் ஆவான். தனிப்பட்ட உடல் களம் ஒவ்வொன்றிலும் நான் அறிபவனாக உள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். ஜீவாத்மா தனது சொந்த உடலை பற்றி அறிந்திருக்கலாம், ஆனால் மற்ற உடல்களை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. பரமாத்மாவாக எல்லாரது உடல்களிலும் வீற்றிருக்கும் பரமபுருஷ பகவான் எல்லா உடல்களை பற்றிய அனைத்தையும் அறிபவர். பலதரப்பட்ட வாழ்வினங்களின் பல்வேறு உடல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். ஸோ பகவான் இந்த மனிதர்கள் உடலில் என்ன இருக்குன்றதை மட்டும் கிடையாது, சின்ன எறும்பிலிருந்து யானை வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் என்ன இருக்குது, அவர்கள் என்ன விரும்புகிறாங்க, அவங்க அடையக்கூடிய சுக துக்கங்கள் அனைத்தையும் அறிந்தவர். எப்போதும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் தெரிஞ்சுட்டா மீதி நாள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எப்போதும் நிரந்தரமாக அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுதான் பகவான். ஸோ இப்போ யாராவது நம்மகிட்ட பகவான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பகவான்னு சொல்லிக்கிறாங்கன்னா ஒன்று நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் சர்வக்யாவாக இருக்கணும், உங்களுக்கு தெரியாது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போது ஏன் உடல்ல இப்போது என்ன சுக துக்கங்களை நான் அனுபவிச்சுட்ருக்கேன் சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியலன்னா நீ பகவான் கிடையாது. பிரபுபாதர் சொல்லார், யூ ஆர் நாட் காட், யூ ஆர் டாக். நீ கடவுள் இல்லை, நீ ஒரு நாய்.
நீ ஒரு மிருகம், நீ ஏமாற்றி பொழப்பு நடத்துறதுக்காக வந்திருக்கேன். மக்கள்கிட்ட நான் கடவுள்னு சொல்லி ஏமாந்து போகிற மக்கள்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிறதுக்காக வந்திருக்கிற நீ. பகவான் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. பகவான் என்ன பண்ணுறார்? கஷ்டப்படுற ஜீவன்களை உண்மையான அறிவை கொடுத்து இந்த பந்தப்பட்ட நிலையிலிருந்து அவங்கள விடுவிக்கிறார். ஆனால் நீயே பந்தப்பட்ட நிலையில் இருக்க. பகவான் சொல்கிற உனக்கு வயசாகுது, தாடியெல்லாம் நரைச்சி போச்சு, நடக்க முடியல, கை தடி ஊனிட்டு நடக்க வேண்டியிருக்கு, இல்லை வீல் சேரில் போக வேண்டியிருக்கு, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்க வேண்டியது இருக்கு. என்ன மாதிரியான பகவான் இது? மகாபாரதத்தில் நம்ம கிருஷ்ணரை பற்றி படிக்கிறோம், பகவத்கீதையில் படிக்கிறோம், பாகவதத்தில் பற்றி படிக்கிறோம். எங்கேயாவது கிருஷ்ணர் அந்த மாதிரி வயதான தோற்றத்தில் இருந்தாருன்னு விவரத்தை பார்க்குறோமா? இல்லை. ஏன்னா அப்படி அவர் இல்லவே இல்லை. நவ யௌவனம், எப்போதும் அவர் இளமையாக இருக்கிறார். குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது தோராயமாக 125 வயசு அவருக்கு. ஆனால் வர்ணனையை பார்த்திங்கன்னா ஒரு 20-22 வயசு இளைஞனை போல தான் அவருடைய தோற்றம் இருக்குது. அதுதான் பகவான். நம்முடைய முதுமையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுதா? அப்புறம் எப்படி நம்ம பகவான் ஆக முடியும்? நீயும் பகவான், நானும் பகவான், எல்லாரும் பகவான், இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான பேச்சு, அர்த்தமில்லாத பேச்சு, பிரயோஜனம் இல்லாத பேச்சு, அபராதத்துக்குரிய பேச்சு. ஆக்சுவலி சொல்லணும்னா சில மாயவாதிகள் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க தரித்திர நாராயணன். சில ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் தரித்திர நாராயண சேவை பண்ணுறோம். இவங்கெல்லாம் தரித்திரம், ஆனால் அவங்க நாராயணன். அது எப்படி நாராயண தரித்திரனாக முடியும்? நாராயணன் அப்படின்னாலே அவர் செல்வ திருமகளுடைய கணவர். செல்வ திருமகள் அப்படின்னா எல்லா செல்வமும் அவங்களுக்கு, அவங்க தான் அதிபதி. அப்படி இருக்கும்போது அவருக்கு மாதவான்னு பேர் இருக்குது. மாதவா அப்படின்னா செல்வ திருமகளான லக்ஷ்மி தேவியின் கணவர்னு அர்த்தம். எப்படி அவர் தரித்திரனாக முடியும்? ஸோ அதனால் பகவான் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது சாஸ்திரங்கள் அடிப்படையில் இருக்கணும், பகவத்கீதை அடிப்படையில் இருக்கணும். யாரோ சொல்கிறத நம்ம கேட்டுட்டு, எங்கேயோ படித்ததை கேட்டுட்டு நம்ம இவங்க பகவான், எல்லாம் பகவான், நீயும் பகவான், நானும் பகவான் அப்படின்னு உளறதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. குடிமகன் தன்னுடைய சிறு நிலத்தை பற்றி அனைத்தையும் அறிந்திருக்கலாம். ஆனால் மன்னனோ தனது மாளிகையை மட்டுமின்றி தனிப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் அறிந்துள்ளான். அதுபோலவே ஒருவன் தனிப்பட்ட உடலின் உரிமையாளனாக இருக்கலாம், ஆனால் பகவானோ எல்லா உடல்களுக்கும் உரிமையாளர். மன்னனே நாட்டின் உண்மையான உரிமையாளன், குடிமகனோ இரண்டாம் நிலை உரிமையாளன். அதுபோல முழுமுதற் கடவுளே எல்லா உடல்களின் பரம உரிமையாளர். ஸோ பிரபுபாதர் இங்கே அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறார். எப்படி பகவான் சர்வக்யா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இங்கே க்ஷேத்ரக்யான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ க்ஷேத்ரக்யா அப்படின்னா எல்லா உடல்களையும் அறிந்தவர்னு சொல்கிறோம். அது எப்படி ஒரு மன்னனை போல. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மன்னர் ஆட்சி கிடையாது. இன்றைக்கி பேரளவிலான இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் இது மக்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் முன்பெல்லாம் மன்னராட்சி இருந்தது. என்னதான் மக்கள் அவங்களுடைய நிலம்னு அவங்க உழுது அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தால் கூட எல்லா நிலமும்
பற்றின விவரமும் மன்னருக்கு தெரியும். யாருக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்ற அந்த விவரங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத நிலைமை எதுவுமே இருக்காது அந்த நாட்டில். ஸோ அந்த உதாரணம் மூலமாக எப்படி பகவான் நம்மிலிருந்து வேறுபட்டவர். இப்போ நில உரிமையாளர், நீங்கள் ஒரு விவசாயி அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் நிலத்தை பற்றி தான் தெரியும். உங்களுக்கு உங்களுடைய நிலத்தோட வரப்பு எங்கே இருக்குது, அந்த நிலம் பற்றின விவரம் உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் நிலத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் மன்னருக்கு ஊரில் இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா நிலத்தை பற்றியும் அவருக்கு தகவல் இருக்குது. உடல் புலன்களினால் ஆனது இல்லையா? இந்த உடல் புலன்களால் ஆனது. கை, கால், இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது தான் இந்த உடல். முழுமுதற் கடவுள் ரிஷிகேஷர். ரிஷிகேஷர் என்றால் புலன்களை கட்டுப்படுத்துபவர் என்று அறியப்படுகின்றார். மன்னனே நாட்டின் நடவடிக்கைகளை உண்மையில் கட்டுப்படுத்துகின்றான். குடிமக்கள் 2ஆம் நிலையில் மட்டுமே கட்டுப்படுத்துகின்றனர். அதுபோல புலன்களை உண்மையாக கட்டுப்படுத்துபவர் முழுமுதற் கடவுளே. நானும் அறிபவனாக உள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். அறிபவர்களில் அவரே உயர்ந்தவர் என்பதே இதன் பொருள். ஜீவாத்மா தனது குறிப்பிட்ட உடலை மட்டுமே அறிகின்றான். வேத இலக்கியத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஸோ மறுபடியும் அதே கருத்தை இங்கே ப்ராப்பர் வேறு விதமாக விளக்குறார். அதாவது ரிஷிகேஷர் என்ற ஒரு வார்த்தையை இங்கே கொண்டு வரார். ரிஷிகேஷர் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்துபவர்னு அர்த்தம். யாருடைய புலன்களை? எல்லாருடைய புலன்களையும். எல்லாருடைய புலன்களுக்கும் அதிபதி கிருஷ்ணர் தான். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லலாம் இது ஏன் உடல்னு, ஆனால் இந்த உடல் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்னா முழுவதுமாக கிடையாது. நம்ம தலையில் உட்காந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம். சில சமயத்தில் நிகழ்ச்சி முடிஞ்சு எந்திரிக்கும் போது கால் நீட்ட முடியல, பிடிச்சிக்கிச்சு. ராத்திரி தூங்க போகிறோம், தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, என்ன பிரபு எப்படி இருக்கீங்கன்னா அப்படி திரும்பி இப்படி பார்க்குறார், மொத்த உடலோடு திரும்புகிறார். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி திரும்பி பார்த்துட்டு யார் நீங்கள் கேட்டிங்களா, நல்லா இருக்கேன் பிரபு அப்படிம்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்புகிறார். கேட்டால் கழுத்து பிடிச்சி பிரபு. இப்போ ஏன் உடல்ன்றியே, உடல் தானே, அப்படி ஒரு திருப்பே முடியாது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா ரிஷிகேஷருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர் விரும்பினாதான் நம்ம புலன்கள் நம்ம சொல்கிறத கேட்கும். இல்லைன்னா நம்ம புலன்கள் நம்ம சொல்கிறது கேட்காது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இங்கே இந்த புலன்களை வச்சு இது என்னுடைய புலன்கள்னு சொல்லி நீங்கள் எப்படி வேணால் அதை பயன்படுத்திட முடியாது. சாப்பிட்றோம் அப்படின்னா இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. அளவு மீறி சாப்பிடும்போது என்ன ஆகுது, வயிறு கலக்குது, கொஞ்சம் இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஓட வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுது, நம்ம அந்த ஒரு கட்டுப்பாட்டை மீறும்போது அப்போது அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். உனக்கு இவ்வளோதான ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கு, அதை நீ கட்டுப்படுத்தலைன்னா அப்போது நீ ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளவா? எப்பவும் ஜீவாத்மாவான நம்ம கட்டுப்பட்டவர்கள், நம்ம சுதந்திரமானவர்கள் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்க சிறிதளவு சுதந்திரம் இருக்கு,
பகவான் சொல்கிறத கேட்கணுமா, பகவானுக்கு சேவை பண்ணணுமா வேணாமான்றத முடிவு பண்ணலாம். ஆனால் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் கூட அப்பவும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருந்தாகணும். இப்போது எத்தனையோ நாத்திகர்கள் இருக்காங்க ஊரில், கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுளை வழிபடுறவன் முட்டாள் அப்படி இப்படின்லாம் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறாங்க? அவன் சுவாசிக்கிறதுக்கு காற்று யார் கொடுக்குறாங்க? குடிக்க தண்ணி யார் கொடுக்குறாங்க? அவனுக்கு சூரிய ஒளி எப்படி எங்கிருந்து கிடைக்குது? அவனா ஒரு சூரியனை உருவாக்கிக்கிட்டான்னா, நாத்திகர்களுக்குன்னு ஒரு சூரியன் இருக்குங்க, எங்களுக்கு உங்களோட சூரியன் தேவையில்லை, உங்கள் சூரிய தேவன்கிட்ட எங்களுக்கு ஒளி வெப்பமெல்லாம் தேவையில்லை, உங்கள் வாயு பகவான் சொல்கிறீங்களே அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு காற்று வேணாங்க, நாங்களே உருவாக்கிக்கிறோம் நாத்திகர்களுக்குன்னு செய்ய முடியுமா? அப்போ இதெல்லாம் இங்கிருந்து வருது. சாஸ்திரம் சொல்லுது எல்லாமே பகவான்கிட்ட இருந்து வருது. பகவான் தான் அனைத்திற்கும் மூல காரணம். அனைத்தும்னா எல்லாமே, எதுவுமே அவர்கிட்ட இருந்து வராதது இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் கிருஷ்ணர் தான் இந்த புலன்களின் அதிபதி, புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். அப்போது இந்த புலன்களை கட்டுப்படுத்துகிறாருன்னா அப்போ அவருக்கு தான் இந்த உடலை பற்றி, இந்த புலன்களை பற்றி நம்மளை விட நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவர் க்ஷேத்ரஜ்யா. ஸோ எத்தனை விதமாக விளக்கப்படுது பாருங்கள். ஒரு கருத்து தான் கிருஷ்ணர் க்ஷேத்ரஜ்யா, க்ஷேத்ரஜ்யான்னா உடலை அறிபவர். ஸோ அது எவ்வளோ விளக்கப்படுது பாருங்கள். ஆல்ரெடி 3 பேராகிராஃப் விளக்கிட்டார். 4வது பேராகிராஃப் படிக்கிறோம். க்ஷேத்ராணி ஹி ஷரீராணி பீஜம் சாப்பி சுபாசுபே தானி வேத்தி ச யோகாத்மா தத க்ஷேத்ரஜ்ய உச்சத்தை. இந்த உடல் க்ஷேத்ரா என்று அறியப்படுகின்றது. உடலின் உரிமையாளனும் முழுமுதற் கடவுளும் இந்த உடலுக்குள் வசிக்கின்றனர். ஸோ ஆத்மா ஜீவாத்மா 2 பேரும் உடலுக்குள்ளே வசிக்கிறாங்க. முழுமுதற் கடவுள் உடலையும் அந்த உடலின் உரிமையாளரையும் அறிவார். ஸோ பகவானுக்கு இந்த உடலையும் தெரியும், இந்த உடலை அறிபவரான ஆத்மாவுக்கும் தெரியும். எனவே எல்லா கலங்கங்களையும் அறிபவர் என்று அவர் கூறப்படுகிறார். ஸோ அவருக்கு தெரியாத களம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதாவது எந்த உடலும் அவருக்கு தெரியாது கிடையாது. செயல்களின் களம் செயல்களை அறியும் நபர், செயல்களை அறியும் உன்னத நபர் ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாடு பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றது. உடலின் உண்மையான நிலை, ஜீவாத்மாவின் உண்மையான நிலை, பரமாத்மாவின் உண்மையான நிலை ஆகியவற்றை பற்றி பக்குவமான அறிவு வேத இலக்கியத்தில் ஞானம் என்று அறியப்படுகின்றது. இதுவே கிருஷ்ணருடைய அபிப்பிராயம். ஸோ எகைன் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உண்மையான அறிவு, உண்மையான ஞானம் என்பது உடல் ஆத்மா 2த்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவான். இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அறிவு, அதுதான் உண்மையான ஞானம். இதுவே கிருஷ்ணருடைய அபிப்பிராயம். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே சமயத்தில் சமமாகவும் வேறுபட்டும் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்வதே ஞானம். அதே சமயத்தில் இன்னொரு கருத்தும் இங்கே சொல்லப்படுது. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் உள்ளனர், சமமாகவும் வேறுபட்டும் உள்ளனர். எப்படி? ஸோ இங்கே பிரபாத சொல்லார், எவனொருவன் செயல்களின் களத்தையும் செயலை அறிபவனையும் புரிந்து கொள்ளவில்லையோ அவன் பக்குவ ஞானத்தில் இல்லை. ஸோ எனிவே எப்படி சமமாகவும் வேறுபட்டும் இருக்காங்க அப்படின்னா, இப்போது
ஜீவோ ஜீவஸ்ய நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. என்ன அர்த்தம்னா, நித்யன்னா நிரந்தரம், நித்யோ நித்யானாம் நிரந்தரமானவர்களில் அவரும் ஒருத்தர் நிரந்தரமானவர். இப்போ ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாரும் நிரந்தரமானவர்கள், நித்தியமானவர்கள். ஆத்மா அழிகிறது கிடையாது இல்லையா? ஆரம்பத்திலே கிருஷ்ணர் நமக்கு அதை 2வது அத்தியாயத்திலே விளக்கிட்டார். உடல் அழியக்கூடியது, உடல் தற்காலிகமானது. ஆத்மாவான நாம் நித்தியமானவர்கள். இப்போ நித்தியமானவர்கள் அவரும் நித்தியமானவர் தான். ஆனால் ஏகோ பகுனா, அந்த ஒருத்தர் நம்ம எல்லாரிலிருந்தும் வேறுபட்டிருக்கிறார். எப்படின்னா, நித்தியமானவர் என்ற வகையில் ஒன்றா தான் இருக்கும், ஒரே குணம் இருக்கு, குணத்தால் ஒன்றாக தான் இருக்கும். அவரும் ஆன்மீகமானவர், நம்மளும் ஆன்மீகமானவர்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய அம்சம். ஆனால் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடுன்னா, ஏகோ பகுனாம், ஏகோ அந்த ஒருவர், பகுனாம் பலவேரா எண்ணிலடங்காத உயிர்வாளிகளாக இருக்கிற நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். அவர் பராமரிக்கிறார், நம்ம பராமரிக்கப்படுகிறோம். அவர் நினைக்கலன்னா இங்க நமக்கு பூவா கிடையாது. என்னதான் இங்க நம்ம பெரிய பெரிய தொழிற்சாலையை உருவாக்கினாலும், என்னதான் பெரிய பெரிய விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப கருவி எல்லாம், பெரிய பெரிய கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் உட்காந்தாலும், ஒரு பருக்க அரிசியை கூட நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது இல்லையா? அரிசியோ பருப்போ கோதுமையோ எந்த தானியமோ காய்கறியோ பழங்களோ ஏதாவது விஞ்ஞான வளர்ச்சினால உற்பத்தி பண்ண முடியுதா? தொழில் புரட்சின்னு சொல்லி தொழிற்சாலைகளை உருவாக்கி வச்சிருக்காங்களே, அதனால உருவாக்க முடியுதா? கிடையாது. என்ன பண்ணனாலும் மனிதன் சாப்பாடுன்னு வரும்போது இறைவனை தான் நம்பி இருக்கணும். நீ நாத்திகம் பேசு, நீ ஆத்திகம் பேசு, எல்லாரும் கடவுள்னு ஏன்னா மாயாவாதம் பேசு, நீ என்ன வேணா பேசு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கடைசியில் பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் நீ இருந்தாகணும், பகவானுடைய கருணையை நம்பி தான் இருந்தாகணும். இப்போ எப்படி ஒரு நாட்டோட பிரஜை அவன் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டானா அரசாங்கம் அவனுக்கு மரியாதை கொடுக்குது, பாராட்டு தெரிவிக்குது, நல்ல பிரஜையாக இருந்திருக்கிறார், சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறார், போக்குவரத்து விதிகளை மீறுறது இல்லை, சட்ட விதிகளை மீறுறது இல்லை, இவர் நல்ல ஒழுக்கமான ஒரு பிரஜை அப்படின்னு பாராட்டு தெரிவிக்கிறது. நீங்கள் சட்ட விரோதமாக செயல்படுறீங்க, சட்டத்துக்கு எதிராக செயல்படுறீங்கன்னா அப்பவும் இந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சிறைக்குள்ளே இருக்கீங்க. சட்டத்தை மீறினதுக்காக ஒரு குற்றவாளியாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் நீங்கள் சிறைக்குள்ளே இருக்கீங்க. அப்படின்றதுனால அங்கே அரசாங்க தலையீடு இல்லாமல் இருக்கா? இல்லை, அங்கேயும் அரசாங்கம் தான் உங்களை கட்டுப்படுத்துது, அங்கேயும் அரசாங்கம் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது, அங்கேயும் அரசாங்கம் தான் உங்களுக்கு உடுத்திக்க உடை கொடுக்குது. ஆனால் என்ன, அங்கே அரசாங்கம் சொல்கிற உடையைத்தான் நீங்கள் போட்டுக்கணும், அரசாங்கம் கொடுக்குற உணவை தான் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் வெளியில் ஒழுக்கமாக இருந்தீங்க, சட்டத்தை மீறாமல் ஒழுக்கமாக நீங்கள் நடந்துட்டீங்கன்னா நீங்கள் விரும்பினதை சாப்பிட்லாம், நீங்கள் விரும்பின மாதிரி உடை உடுத்திக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டால் கட்டுப்பாடுகள் அதிகமாகுது. அதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ இறைவனுடைய சட்டத்தை மீறி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம இன்னும் அதிகம் தண்டிக்கப்படுவோம், அதிகம் கஷ்டப்பட போகிறோம். நம்ம இயற்கையோட சட்டத்தை மதித்து அதன்படி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அப்போது நம்ம இந்த
சிறையிலிருந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன, ஒரு நல்ல குற்றவாளி உள்ளே போயிட்டு திருந்துறான், அவனுக்கு அவனுடைய தவறு என்னன்றதை உணர்ந்துட்டான், இனி ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்கிறான். அங்கே சிறைக்குள்ளே அவன் ஒழுக்கமாக நடந்துக்கிறான், அதிகாரிகள் சொல்கிறபடி நடந்துக்கிறான். அப்படின்னும் போது என்ன ஆகுது, அதிகாரிகள் பார்த்து அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இவன் நல்ல ஒரு தவறை உணர்ந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறான். கருணை பண்ணி இவனுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரிகள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஜனாதிபதி வரார், பார்க்குறார், ஓ இவங்க எல்லாம் ஒழுக்கமானவங்க, சரி வெளியில் போகட்டும். அதுதான் அதே எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த ஆத்மா பரமாத்மா, இந்த உடல், இந்த வித்தியாசம், இது ஏன் நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, இந்த உடலை ஏன் விட்டு நம்மளால் வெளியேற முடியல, ஏன் இந்த உடலில் இருக்கும்போது நம்ம துன்பப்படுறோம், இதெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக விவரிக்கப்படுது. ஸோ ப்ராப்பர் தொடர்ந்து சொல்கிறார், இயற்கை, பிரகிருதி, புருஷ இயற்கையை அனுபவிப்பவர், ஈஸ்வர இயற்கையினையும் ஜீவாத்மாவினையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யும் ஆளுநர் ஆகியவற்றை நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு திறன்களுடைய மூன்றையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஸோ மறுபடியும் ஒரு உதாரணம் கொடுக்குறார். அதாவது பகவான், பரமாத்மா, ஜீவாத்மா, உடல், இது மூணுத்தையும் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு உதாரணம் இங்கே கொடுக்குறார். ஓவியம், ஓவிய பலகை, படம் வரைகிறவன் ஓவியன், ஓவியம்ன்றது அவன் வரைகிற படம், ஓவிய பலகைன்றது அந்த படம் வரைகிறதுக்கு வச்சிருக்கிற அந்த ஸ்டாண்டு. ஸோ இது மூணு வெவ்வேறு விஷயங்கள் இல்லையா, இது ஒன்று, இது எல்லாம் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் மாயாவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்று. இம்மூன்றையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஓவியம், ஓவிய பலகை ஆகியவற்றை குழப்பிக்கொள்ளக்கூடாது. இயற்கை என்பது செயல்களில் களமான இந்த ஜட உலகமாகும். ஜீவாத்மா என்பது அந்த இயற்கை அனுபவிப்பவனை குறிக்கும். மேலும் இவர்கள் இருவரையும் கட்டுப்படுத்தும் உன்னத அதிகாரி ஈஸ்வரா, முழுமுதற் கடவுள் எனப்படுகிறார். ஸோ அப்போ பிரகிருத்தின்னா என்ன, ஜீவான்னா யார், ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்துகிற பகவான் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேத மொழியில் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் போக்தா போக்தம் பிரவரிதம் ச மத்வ சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேதத் என்று கூறப்பட்டுள்ளது. பிரம்மன் என்பதை பற்றி 3 கருத்துக்கள் உள்ளன. செயல்களின் களமாக விளங்கும் பிரகிருதி பிரம்மன் எனப்படுகிறது. அந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயலும் ஜீவாத்மாவும் பிரம்மன் எனப்படுகிறான். அது மட்டுமின்றி இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தும் உன்னத நபரும் பிரம்மன் எனப்படுகிறார். உண்மையில் அவர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். ஸோ வேதத்தில், உபநிஷத்துக்களில் குறிப்பாக சில சமயத்தில் இது மாதிரி இந்த பிரம்மன்ற வார்த்தை இந்த உடலுக்கையும் குறிக்கிறது, ஆத்மாவையும் குறிக்கிறது, பிரம்மன்ற பகவானையும் குறிக்கிறது. ஸோ அதனால தான் இந்த மாயாவாதிகள் குழம்பி போகிறாங்க. ஆம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மன், நீயும் பிரம்மன் அப்படின்னு அவங்க குழப்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே சில பிரபுபாதர் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது, ஆனால் இந்த மூணுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பிரகிருத்தின்றது வேற, பிரகிருத்தியால் கொடுக்கப்பட்ட இந்த உடல்ன்றது வேற, ஆத்மான்றது வேற, பகவான்றது வேற. பகவானோட ஆத்மாவை நீ சம்பந்தப்படுத்திக்க முடியாது, அதாவது சமப்படுத்திக்க முடியாது.
ஆன்மீகம்ன்ற நிலையில் ரெண்டு பேரும் ஒரே குணம் இருக்கு. ஆனால் அளவில் அவர் விபு. எப்படி எல்லா உடலையும் தெரிஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியாத அறிவே எதுவும் கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவான நம்ம அப்படி கிடையாது. நம்ம அணு அணு அப்படின்னா ரொம்ப மிகச்சிறியவர்கள், ரொம்ப சிறியவர்கள். பகவான் ஸ்வராஜ். ஸ்வராஜ் அப்படின்னா முழு சுதந்திரமானவர். ஜீவாத்மாவான நம்ம ரொம்ப சிறிய அளவு சுதந்திரம் இருக்கு. நம்ம முழு சுதந்திரமா என்ன வேணா செஞ்சிட முடியாது. நம்ம விருப்பப்படுறதெல்லாம் செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இரண்டு வகையான அறிபவர்களில், அதாவது ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேரில் ஒருவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் மற்றவர் தவறிழைக்க கூடியவர் என்றும் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படும். ஸோ ஆத்மாவும் உடலை அறியக்கூடியவர், பரமாத்மாவும் உடலை அறியக்கூடியவர். இல்லை ஒருத்தர் தப்பு பண்ணக்கூடியவர், இன்னொருத்தர் தப்பு பண்ணாதவர். யார் தப்பு பண்ணுவார்? பகவானா? ஜீவாத்மாவான நம்ம. பகவான் தவறே பண்ணாதவர். தவறு பண்ண அவர் பகவான்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. பகவான் அப்படின்னா பூர்ணம். ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பூர்ணம். பூர்ணம் அப்படின்னா கம்ப்ளீட். அதாவது அங்கே குறைன்றதே கிடையாது. அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. திரைகாலக்யா, கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் அறிந்தவர். ஒருவர் எஜமானர், மற்றவரோ அவருக்கு கீழ்ப்பட்டவர். களத்தை அறியும் இந்த இரு நபர்களையும் சமமாகவும் ஒன்றாகவும் கருதுபவன் செயல்களின் களத்தை அறிபவனாக நானும் இருக்கின்றேன் என்று இங்கே மிக தெளிவாக கூறுகின்ற பரமபுருஷ பகவானுடன் முரண்படுகின்றான். ஸோ இந்த ஆத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ பகவான் சொல்கிற வார்த்தைக்கு அது முரணாக இருக்கு. பகவான் இங்கே வேறு வேறுங்கிறார். நம்ம பகவானுடைய அம்சம்தான், ஆனாலும் இப்போ நம்ம பிரிந்த நிலையில் இருக்கோம். நம்ம மறுபடியும் பகவானோட ஐக்கியமாக போகிறது கிடையாது. நம்ம தனித்தனியாக தான் இருக்கோம். அதுதான் ஆரம்பத்திலேயே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் இல்லையா, நானோ நீயோ இங்கே இருக்கிற மன்னர்களோ கடந்த காலத்தில் இல்லாமல் இல்லை, இப்போ எல்லாரும் இருக்கிறோம், எதிர்காலத்துலேயும் இப்படியே தான் இருக்க போகிறோம். சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க, நானோ நீயோ இருக்கிற மற்ற மன்னர்களோ அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தனித்தனியாக இருந்தோம், இப்போ தனித்தனியாக இருக்கோம், தனித்தனியாக இருக்க போகிறோம். நம்முடைய தனித்துவம் மாறாது. நம்ம தனித்தன்மையோடு தான் நிரந்தரமாக இருக்க போகிறோம். ஆனால் மாயாவாதிகள் இதில் செய்கிற ஒரு தப்பு என்னென்னா, நம்ம இப்போ தனித்தனியாக இருக்கோம், ஆனால் விடுதலைக்கு அப்புறம் மோட்சத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றாயிடுவோம், ஐக்கியமாயிடுவோம். அது இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் இது இத்தனை விதமாக அது விளக்கப்படுது. நமக்கு ஒரு ஸ்லோகத்துக்கான பொருளுரையில் எத்தனை விதமாக இது விளக்கப்படுது பாருங்கள். கயிற்றினை பாம்பு என்று தவறாக புரிந்து கொள்பவன் ஞானமுடையவன் அல்ல. வெவ்வேறு விதமான உடல்கள் உள்ளன, மேலும் அந்த உடல்களின் உரிமையாளரும் வேறுபட்டவர்கள். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் திறன் ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் வேறுபட்டு இருப்பதால்
வெவ்வேறான உடல்கள் உள்ளன. ஸோ ஜீவாத்மாக்கள் ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான உடல் இருக்குது. நம்ம எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னா கூட நம்ம எல்லாருக்கும் தனித்துவமான குரல் இருக்குது, தனித்துவமான கண் இருக்குது, தனித்துவமான விரல் ரேகை கூட பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்குது. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. எப்படி அது சாத்தியம்? எப்படி இவ்வளவு வித்தியாசம்? என்னை பார்க்கலன்னா கூட நான் வெளியிலேருந்து பேசிட்டு இருந்தா கூட, ஓ கிருஷ்ணதாஸ் வந்துட்டார் அப்படின்னு உங்களால் அடையாளம் கண்டுக்க முடியும். குரலை வச்சே முடியுதா இல்லையா? இப்போ ஃபோனில் பேசுகிறோம், ஃபோனை நம்ம பார்க்காமையே, இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அரை தூக்கத்தில் இருக்கீங்க, ஃபோன் வருது, கால் ரிங் ஆகுது, நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு காதில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு பார்க்கல, பேர் கூட பார்க்கலன்னு வைங்க, பேசுகிறது யாருன்னு உங்களுக்கு பழக்கமானவராக இருந்தால் உடனே தெரிஞ்சு போயிடுது இன்னார் தான் பேசுகிறாருன்னு. எப்படி அந்த தனித்துவம் இருக்கு? இத்தனை கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கும்போது ஒருத்தருக்கும் பாருங்க இப்படி தனித்துவமான ஒரு விஷயம் எப்படி கிடைக்கும்? ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இயற்கையை வெவ்வேறு விதமாக அனுபவிக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ நம்முடைய முயற்சியின் விளைவாக நம்ம விருப்ப வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வெவ்வேறு உடல் கொடுக்கப்படுது. நம்ம மனிதனாக இல்லைன்னாலும் பறக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பறவையாக இருந்துட்டு போகணும், பறவையோட உடலை கொடுக்குறாரு. இல்லைன்னா கண்டதை சாப்பிட்ணும், எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாதுன்னா ஒரு பன்றியாக இருந்துட்டு போ, நீ என்ன சாக்கடையில் இருக்கிற மலம் கூட சாப்பிடலாம், உனக்கு கட்டுப்பாடே கிடையாது. ஸோ இப்படி ஜீவாத்மாவோட விருப்பம் எல்லாமே பூர்த்தி பண்ணுறார். ஸோ இந்த பிரகிருதி 84 லட்சம் வகையான உடல்களை இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்குது அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக. அப்போ இந்த பிரகிருதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மயாதக்ஷேன பிரகிருதி சுயத்தே சச்சராச்சரம். ஆனால் இங்கே அத்தகு உடல்களை கட்டுப்படுத்துபவராக பரமனும் வீட்டுள்ளார். உடல்களின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும் ச எனும் சொல் மிகவும் முக்கியமானது. இதுவே ஸ்ரீல பலதேவ் வித்யபூஷணரின் கருத்தாகும். ஒவ்வொரு உடலிலும் ஜீவாத்மாவின் அருகில் பரமாத்மாவாக வீட்டிருப்பவர் கிருஷ்ணரே. மேலும் செயல்களின் களம் வரம்பிற்கு உட்பட்ட அனுபவிப்பாளன் ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் பரமாத்மாவே என்பதை அறிவதே உண்மையான ஞானம் என்று கிருஷ்ணர் இங்கே மிக தெளிவாக கூறுகின்றார். ஸோ நீண்ட பொருளுரை இதோட முடியுது. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகம், இந்த பொருளோட சாராம்சம் என்ன அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று பிரகிருதி, ஒன்று ஆத்மா, இன்னொன்று பகவான். இந்த 3ம் வெவ்வேறானது, இந்த 3ம் ஒன்று அல்ல அப்படின்றத முதல்ல நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா உபனிஷத்துக்களில் எல்லாத்தையுமே பிரம்மன்னு குறிப்பிட்டிருந்தா கூட அதில் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிரகிருதின்றதும் ஜீவாத்மான்ற நம்மளும் கிருஷ்ணருடைய சக்திகள். கிருஷ்ணருக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்குது. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே. ஸோ அதில் ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி, நடுத்தர சக்தி அப்படின்னு 3 விதமான சக்திகளை அதை பிரிக்கப்படலாம் சுருக்கமாக சொல்லணும்னா. ஏன்னா எண்ணிலடங்காத சக்திகள், அது ஒன்றொன்றுத்தையும் சொல்லாமல் அதை சுருக்கி சொல்லணும்னா இந்த 3ஆக சொல்லிடலாம். ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், இந்த பிரகிருதி, பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தின்றது கிருஷ்ணருடைய தெய்வீக சக்தி. ஆன்மீக உலகம் அந்த தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்படி இந்த உலகம் மாயாவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அது மாதிரி ஜீவாத்மாவான நம்ம ததாஸ்த சக்தி. ததாஸ்த அப்படின்னா
ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். நம்ம ஆன்மீகமானவர்கள் தான், உயர்ந்த சக்தி தான். அபரேயம் வித்திமே பராம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம உயர்ந்த சக்தியாக இருந்தால் கூட, ஆன்மீக சக்தியாக இருந்தால் கூட, இப்போது இடைப்பட்ட நிலையில் இருக்கும். இது எப்படின்னா, பிரபுபாதர் ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறார். கடற்கரை பார்த்துருப்போம். நம்ம கடற்கரையில் சில சமயத்தில் அந்த கடற்கரை தண்ணி நிரம்பி இருக்கும், அலைகள் அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி நிரம்பி இருக்கும். சில சமயத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கும். அந்த கடற்கரை மாதிரி நம்ம தண்ணி நிரம்பி இருக்கும்போது அது நம்ம கடற்கரைன்னு சொல்ல மாட்டோம், அது கடல் தான். ஆனால் தண்ணி இல்லாத போது அதே இடம் கரை, கடற்கரைன்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி அது கடற்கரையாகவும் இருக்குது, கடலாகவும் இருக்குது. ஸோ அது மாதிரி ஜீவாத்மாவான நம்ம ஆன்மீக நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கூட தத்தஸ்த நிலை வேணும்னா இந்த ஜடசக்தி கட்டுப்பாட்டில் இருக்கலாம், அல்லது பகவான்கிட்ட சரணடைஞ்சு நம்ம அவருடைய தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வந்துடலாம். ஸோ இப்போது நம்ம கையில் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சது முடிவு பண்ண வேண்டியது நம்ம. இந்த உலகத்திலே நம்ம திரும்ப திரும்ப பிறந்து துன்பப்பட்டுகிட்டே இருக்கணுமா, இல்லை பிறவா நிலையை அடைந்து சச்சிதானந்த வாழ்க்கை, ஆனந்தமயமான அறிவுபூர்வமான நிரந்தரமான வாழ்க்கை வாழணுமா, அதை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு தான் நமக்கு இருக்குது. அந்த அளவுக்கு தான் சுதந்திரம் இருக்குது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவிற்கு ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.